தேர்ஸ்டே நைட்லேருந்தே எனக்கு வந்து இந்த லஞ்ச் மெனு தான் என் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு 10 மணிக்கு மேலே தான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சு. நான்வெஜ் செய்யலாம், பட் ஆனால் சிக்கன், மட்டன் வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ மீன் வாங்குவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நம்ம மட்டும் தானே, ஏன் கருவாட்டான காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே கிரேவிங்ஸாகவே மாறிடுச்சு. ஆனால் மறுநாள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்கு அலுப்புப்பட்டுட்டு ஏதோ ஒரு ஆணத்தை காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவோம். அதனால் என்ன பண்ணேன்னா 10:30 மணிக்கு மேலே போய் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் அப்போ வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இந்த கருவாட்டு குழம்புக்கெலாம் ஒரு சில சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒன்று பருப்பு கீரை, அப்புறம் வந்துட்டு சுட்ட அப்பளம் கூட சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள் போட்டு நல்ல சூப்பராக ஒரு எக் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா அப்பா அப்படி இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட திருப்பி எனக்கு செஞ்சு சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக. ஏன்னா வந்து வருஷக்கணக்காயிடுச்சு கருவாட்டானம்லாம் காய்ச்சி. பிகாஸ் அம்மா இருக்கிறதுனால காய்ச்ச முடிஞ்சிச்சு. வீட்டில் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான். நான் மட்டுங்கும்போது அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக தோணாது. யாராவது ஒருத்தவங்க கூட இருந்து செஞ்சு சாப்பிட்றதும் நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்க விடணும். இது கூட ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கும் போதே நம்ம கருவாட்டையும் சேர்த்து வதக்கிக்கணும். ஆக்சுவலாக இந்த கருவாடு வந்து நாங்கள் இன்றைக்கி முதல் கண்ட கருவாடு எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன கருவாடு உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். லைக் நெத்திலி கருவாடு கூட சூப்பராக தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்துட்டு காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். நானும் அம்மாவும் தாங்கிறதுனால நல்லா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு புளி தண்ணிலையும் நாங்கள் ஒரு ஸ்பூன் போல் மிளகுத்தூளாக ஆட் பண்ணியிருந்தோம். மிளகுத்தூள்லாம் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அப்படியே அந்த டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் போல் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அதை சேர்த்து 1 ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் நமக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றணும். கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த முட்டை தான். இந்த முட்டை உடச்சி ஊற்றும் போது அந்த கருவாட்டோட மணமும் அந்த முட்டையோட மணமும் அப்படியே வீடே கம 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 கமன்னு மணக்கும். ஸோ எத்தனை பேருக்கு கருவாட்டானம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.